அனைவருக்கு வணக்கம். கல்யாணம் டுடே எபிசோட். சூர்யா இருந்துட்டு ரொம்பவே குழப்பமா இருக்காங்க. என்ன ஒரு முடிவு சொல்றான்னு எனக்கு ஒன்றும் புரியல. அது இல்லாத அவங்க அப்பா குடிச்ச மாதிரி நடிச்சுட்டு வந்திருக்காரு. இதெல்லாம் காரணம் என்னன்னு ஒண்ணுமே புரியல. மண்டைய குழப்பி யோசிச்சு ரொம்ப டென்ஷனா இருக்கு எனக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மகா இருந்துட்டு சூர்யா தூங்கிட்டீங்களா? இல்ல மகா என்னாச்சுன்றாங்க. இல்ல உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சொல்லுங்க மகான்றாங்க. இங்க பாருங்க நாளைக்கு தனியா பேசணும்னு சொன்னல மறந்துடாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு தூங்குறாங்க. இவள புரிஞ்சுக்கவே முடியல. ஏதோ முக்கியமான விஷயம்னு மட்டும் சொல்றா. ஆனா என்னன்னு தெரியல. ஒருவேளை தேவையில்லாத பிரிஞ்சிடலான்னு சொல்லிட்டு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருப்பாளோ ஒன்றும் புரியலன்னு ஃபீல் பண்ணிட்டு படுக்கிறாங்க. அப்புறமா பிரபா வந்து காஃபி போட்டு எடுத்துட்டு வராங்க. அம்மா நான் கொடுக்குறமா எல்லாருக்கும் அப்புறம் குடிக்கிறது சரின்னுவாங்க. இங்க போய் சித்ரா கிட்ட அத்தை இந்தாங்க எடுத்துக்கோங்கன்றாங்க. ஓ உங்க அக்காங்க டெக்னிக் ஃபாலோ பண்றியா நீயும் அப்படின்றாங்க. என்ன இருந்தாலும் மனசுல இடம் பிடிக்க முடியாது. அக்கா மகக்க சொன்ன மாதிரி சுகரை கொஞ்சம் தூக்கலாக தான் போட்டிருக்க குடிங்கன்னுவாங்க. அப்படி அக்காங்க புத்தி இவளுக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறாங்க. அப்புறமா காயத்ரி கிட்ட போயிட்டு அத்தை காஃபி எடுத்துக்கோங்கன்றாங்க. காயத்ரி கோவமா அதை தட்டி விட்டுருவாங்க. அப்போ வந்து விஜய் வராங்க. என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எதுக்காக இப்படியெல்லாம் வந்து கொட்டிட்டு இருக்கீங்க டீ அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா கோடீஸ்வரி வந்து இங்கே பாருங்க கொடுத்தா வேணான்னு சொல்லணும். அதுக்காக இப்படியே கொட்டுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு சீக்கிரமாக வந்து இந்த வீட்டை விட்டு உன்னை தருன்றாங்க. நான் என்ன உன்னை மருமகளை ஏற்றுக்கணும். அப்படி இருக்கும்போது எதுக்காக அத்தை அத்தைன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? அதுதானே வந்து உரிமையாக கூப்பிடுற ஒரு விஷயம். ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. டே விஜய் நீ ஃபஸ்ட்டு உள்ளே போடா அப்படின்னு திட்டிடுவாங்க. என்னவோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் காயத்ரி திட்டிட்டு போயிடுவாங்க. உடனே சித்ரா இருந்துட்டு ஒரு நிமிஷம் கோடீஸ்வரி பார்த்தல என்னைக்குமே விஜய் ஏற்றுக்க மாட்டான், காயத்ரி ஏற்றுக்க மாட்டான். பாவ பாட்டு தான் கல்யாணம் பண்ணான். அனாமிகாவை தான் பொண்டாட்டி ஏற்றுப்பான். இது தெரியாத லூசு மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே சித்ரான்றாங்க. சீக்கிரமா எல்லா பிரச்சனையும் நாங்கள் சரி செய்கிறோம். நீ பார்க்க தானே போகிற பார்க்கலாதியும் அப்படின்ற மாதிரி நக்கலாக பேசிட்டு இருக்காங்க. பிரபா இருந்துட்டு இங்கே பாருங்க கண்டிப்பாக என்னுடைய அத்தை காயத்ரி அத்தை இருக்காங்க இல்லையா, பிரபா தான் என்னுடைய மருமகன் சொல்ல வைப்பேன் வாயால். அதே விஜயோடைய வாயால் இதுதான் என் பொண்டாட்டின்னு சொல்ல வைப்பேன். அது நடக்குதா இல்லையா பாருங்கன்னு சவால் விட்டு போகிறாங்க. சித்ரா செம டென்ஷனில் இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து டென்ஷனாக சூரிய அங்கேயும் நடந்துட்டு இருக்காங்க. மகா சொன்ன இடத்துக்கு போயிட்டு என்னவா இருக்கும் ஏதா இருக்கும் டிவோர்ஸ் தான் இருக்கும். என்னதே டிவோர்ஸ் என்ன டிவோர்ஸை பற்றி பேசிட்டு இருக்கீங்க? இல்லை மகா நீங்கள் இது சொன்னல ஒருவேளை என்ன டிவோர்ஸ் பண்ணிடுவியோன்னு நினச்சேன்னு புலம்புறாங்க. மகா சிரிக்கிறாங்க. என்னாச்சு? நான் அதெல்லாம் ஒன்றும் சொல்லணும்னு நினைக்கல. வேற ஒரு விஷயம். அப்புறம் ஐஸ்வர்யா கௌதம் பற்றின விஷயத்த சொல்கிறாங்க. இது மாதிரி வந்து தேவையில்லாத கௌதம் பண்ணான்னு எல்லா விஷயத்தையும் சொல்லவும் ஷாக் ஆகுறாங்க. நான் விஜயும் கௌதமியும் ரொம்ப நம்பினேன். அவங்க எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்கன்னு ஃபீல் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் என்னை மன்னிச்சிருக்கேன். நீயும் அப்பாவும் இது பேசிட்டு இருந்தது நான் ஒட்டு கேட்டேன். என்னை மன்னிச்சிருவோன்னே இப்படியெல்லாம் பண்ணீங்களான்னு ஃபன் பண்ணி 2 பேரும் க்யூட்டாக சிரிச்சிட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.